ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாம இன்னைக்கு வீடியோவில் கருட கிழங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இது பாருங்கள், அதில் 2-3 துளிர் விட்டுருக்குது. இதுக்கு வந்து நம்ம தொட்டிலெல்லாம் நடவே தேவையில்லையாங்க, வாசப்படியில் கட்டி விட்டாவே தானாகவே வளர ஆரம்பிச்சிடுமா. இந்த கிழங்கு சித்த மருத்துவ கடையில் தாங்க கிடைக்கும். இந்த கிழங்கு எடுத்து அவர் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபான்னது. என்னது 50 ரூபாயா அப்படின்னு நான், ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னால் இதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்லைங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டேங்க. தினமும் சாப்பிட்ற கருணக்கிழங்கே கிலோ இந்த விலை விற்கல, 1/4 கிலோ இது வந்து போயிட்டு இந்த விலையாக இருக்குமா அப்படின்றதுனால அந்த மாதிரி கேட்டேன். அவர் ஒன்றும் கோச்சிக்காமல் வழக்கமாக வாங்குறவங்கன்றதுனா, இல்லைம்மா இது வேலூர் கடையில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா 1/4 கிலோ கிழங்கு 160 ரூபாமான்னாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க, 1/4 கிலோ எனக்கு 200 ரூபாய் 210 ரூபாய் வரைக்கும் விற்குது அப்படின்னாரு. அடாடா, நம்ம கடைக்கார் ரொம்ப நல்ல ஒரு பொருள் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கழுவிட்டு மஞ்சளை நல்லா தடவிக்கணுங்க. தடவிக்கிட்டு ஒத்த படையில் இதுக்கு வந்து பொட்டு வைக்கணுங்க. சரி, இப்போ இதை ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூடவே பார்த்துடலாம். அதாவது உங்கள் வீட்டில் நிறைய கண் திருஷ்டி இருந்தது, இல்லை உங்களுக்கு யாராவது பில்லி சூன்யம் அது மாதிரி ஏதாவது வச்சுட்டு இருந்தாங்க, இல்லைன்னா பேட் வைப்ரேஷன்ஸ் இருந்தது, தெருவில் போகிறவங்க நிறைய திருஷ்டி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திருஷ்டி உள்ள நுழையாதான். வீட்டுக்குள்ளே இருக்கிற திருஷ்டியையும் பேட் வைப்ரேஷனும் இது அப்சர்வ் பண்ணி வெளியில் எடுத்துருமா. வீடு வந்து க்ளீனாக ஆகிடும். அதுக்கப்புறம் ஒருவேளை பில்லி சூன்யம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நல்லவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா சொந்தக்காரங்கள்லையே, அவங்க வந்து பில்லி சூன்யம் வச்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா இந்த கிழங்கு கருகி போய்விடுமா, அதாவது காஞ்சி போயிடுமா. ஆனால் அந்த மாதிரி பில்லி சூனியம் எதுவும் வைக்கலை, நம்ம வைப்ரேஷனும் பேட் வைப்ரேஷனும் அவ்வளோவா இல்லை, திருஷ்டி வரக்கூடாது மட்டும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது நல்லா தழைச்சி வருமா. ஏன்னா இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லையா, காற்றுலேருந்து எடுத்துக்கிட்டது இது வளருது. அதனால் அப்படியே கொடி கொடியாக வளர ஆரம்பிக்கும் இது. இப்போ நான் வந்து 11 பொட்டு வச்சுருக்கேங்க. ஒத்தப்படையில் பொட்டு வைக்கணுங்க. 1, 3, 5, 7, 9, 11, நான் 11 பொட்டு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கயிறு எடுத்து அதில் மஞ்சள் நல்லா தடவிக்கணும். தடவிக்கிட்டு இதை நம்ம இதில் வந்து கட்டிக்கலாங்க. வீட்டில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுறது, அங்கங்கே விழுந்து அடிபட்டுக்கிட்டு வர்றது, ரொம்ப காயமாயிட்டு படுத்து படுக்க ஆகிடுறது, அது மாதிரி வீட்டு தலைவருக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் சரியாக வியாபாரம் பண்ணாமல் இருக்கிறது. அப்படியே அவங்க சரியாக வியாபாரம் பண்ணாலும் 10 பங்கு உழைச்சாலும் அதில் ரூபா தான் சம்பாதிப்பாங்க. 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல எவ்வளோ உழைச்சாலும் வந்து நல்ல வருமானம் வராது. அவங்களுடைய தொழிலுக்கு பல தடைகள் ஏற்படும், ரொம்ப கஷ்டங்களை அது கொடுக்கும். அதெல்லாம் நீக்கி நமக்கு வந்து நல்ல இதுவை கொடுக்கறது இந்த கருடக்கிழங்கினுடைய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், கருடக்கிழங்கு கட்டி ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை நிலவாசப்படியில் கட்டிக்கலாம். இதை கட்டிட்டு ஒரு வாரத்துக்குள்ளவோ இல்லை 30-40 நாளைக்குள்ளவே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியறதா சில பேர் சொல்கிறாங்க. எத்தை தின்னா பித்தம் தெளியோன்னு இருக்கும். அடிக்கடி குழந்தைங்க விழுந்து அடிப்படுறாங்க, நம்மளுக்கே வந்து அடிக்கடி ஏதாவது உடம்புக்கு சுகம் இல்லாமல் போயிடுது. அதனால் சரி 50 ரூபா தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்து கட்டியாச்சுங்க. இதனோட ரிசல்ட் என்னன்னு இனிமேல் நம்ம பார்க்கலாம். நீங்களும் இதை கட்டி ரிசல்ட் என்னென்னு பாருங்கள். இதை கட்டின ஏற்பாடு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா ஒரு சிலர் சொன்னாங்க. நாமும் பார்க்கலாம். நீங்களும் இதை கட்டி உங்கள் திருஷ்டியெல்லாம் விலகி நீங்கள் ஆரோக்கியமாக அமோகமாக வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் பில்லி சூன்யம் இருந்து இல்லை பேட் வைப்ரேஷன் அதிகம் இருந்து இந்த கிழங்கு காஞ்சி போச்சுன்னா கவலைப்படாதீங்க. எடுத்து இதை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க. வேறு ஒரு புது கிழங்கு வாங்கி கட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்க. இது என்றைக்கு கட்டுறது? செவ்வாய், வியாழன், ஞாயிறு கட்டுறது நல்லது. செவ்வாய்க்கிழமை கட்டினா இன்னும் சிறப்பு. அதனால் நீங்கள் உங்களுக்கு வசதியான நாட்களில் கட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.